ஹலோ கோச்சஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு மாணவனோட வாழ்க்கையை, அவனோட எதிர்காலத்தை செதுக்கிற ரொம்பவே சூப்பரான பொறுப்பான ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது கோச்சஸ்க்காகவே பிரத்யோகமாக உருவாக்கப்பட்ட 15 வீடியோ மாஸ்டர் கிளாஸ் சீரியஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக், ஒரு சாதாரண கவுன்சிலர் ரேஞ்சில் இருந்து மாணவர்களோட வாழ்க்கையை அடியோடு மாத்திர ஒரு மாஸ்டர் கோச்சாக எப்படி உருவெடுப்பது. நம்ம ஊரில் கவுன்சிலிங் அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப தப்பாக புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு பையன் குழப்பத்தோடு வர்றான், நாம் அவனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம். தம்பி, நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படி, இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படி, அதில் தான் இப்போ செம்ம ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். சாரி பாஸ், இதுக்கு பேர் கவுன்சிலிங்கோ கோச்சிங்கோ கிடையாது. இது வெறும் அட்வைஸ். இந்த அட்வைஸை டீ கடையில் உட்காந்து பேப்பர் படிக்கிற யார் வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம். ஒரு கவுன்சிலர் தனக்கு தெரிஞ்ச பதில மாணவன் மேலே திணிப்பார். ஆனால் ஒரு மாஸ்டர் கோச் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர் மாணவர்கிட்ட பதில்களை சொல்ல மாட்டார். சரியான கேள்விகளை கேட்டு அவனுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க உண்மையான திறமையையும் ஆர்வத்தையும் அவனையே உணர வைப்பார். அதாவது, நீங்க ஒரு மாணவனுக்கு GPS மாதிரி இருக்கணும். அவனுக்கு எந்த ரூட் பெஸ்ட்னு மேப் காட்டணுமே தவிர நீங்களே ஸ்டேரிங்கை பிடிச்சு வண்டியை ஓட்டக்கூடாது. இப்படி ஒரு மாஸ்டர் கோச் ஆகணும்னா ப்ராக்டிக்கலா நம்ம என்னென்ன ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும், இதை 2 ரியல் லைஃப் கேஸ் ஸ்டடி மூலமா ரொம்ப டீட்டெயிலா சுவாரஸ்யமா இப்ப பார்ப்போம். ஒரு மாஸ்டர் கோச்சா நீங்க வளர்த்துக்க வேண்டிய முதல் ஸ்கில் நான் ஜட்ஜ்மெண்டல் மைண்ட் செட், அதாவது தீர்ப்பளிக்காத மனநிலை. இதை புரிஞ்சுக்க ஒரு கேஸ் ஸ்டடி பார்ப்போம். உங்க முன்னாடி 12ஆம் வகுப்பு படிக்கிற அஸ்வின்னு ஒரு பையன் வந்து உட்கார்றான். கூடவே செம்ம கோவத்துல அவங்க அப்பாவும் வர்றாரு. அப்பா சொல்றாரு, சார், இவன் நல்லா தான் சார் படிக்கிறான், ஆனா காலேஜ் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். நாள் பூரா கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து கேம் விளாடுறான். கேட்டா நான் கேமர் ஆக போறேன், யூடியூபர் ஆக போறேன்னு சொல்றான். நீங்க தான் சார் இவனுக்கு புத்திமதி சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு சாதாரண கவுன்சிலர் என்ன பண்ணுவாரு? உடனே அப்பாக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. ஏன்பா அஸ்வின், அதெல்லாம் ஒரு வேலையா? யூடியூப்ல 1 லட்சம் பேர் வர்றான், அதுல ஒருத்தன் தான் ஜெயிக்கிறான். நீ முதல்ல ஒரு டிகிரி படி, அப்புறம் கேம் விளையாடுன்னு அட்வைஸ் பண்ணுவாரு. அஸ்வின் மைண்ட்ல இவரும் நம்ம அப்பா மாதிரி தான், இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு சுவரை எழுப்பிடுவான். செஷன் ஃபெயில். ஆனா ஒரு மாஸ்டர் கோச் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு தெரியுமா? அவர் அஸ்வினை ஜட்ஜ் பண்ண மாட்டார். அப்படியே அஸ்வின், சூப்பர், கேமிங்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எந்த கேம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவனோட உலகத்துக்குள்ள இறங்குவார். அஸ்வின் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி பேசுவான். சார், நான் சும்மா கேம் விளையாடல, அந்த கேம்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு புதுசா ட்ரெஸ் டிசைன் பண்றேன், அந்த கேமோட உலகத்தை நான் கிரியேட் பண்றேன். இப்ப கோச் அடுத்த கேள்வியை கேட்கிறாரு. சூப்பர் அஸ்வின், உனக்கு அந்த கேம் விளையாடி ஜெயிக்கிறது பிடிக்குதா, இல்ல அந்த கேமை உருவாக்குறது பிடிக்குதா? அஸ்வின் சொல்றாரு, எனக்கு புதுசா உலகத்தை டிசைன் பண்றதுதான் சார் ரொம்ப பிடிக்கும். இப்போ உங்களுக்கு புரியுதா? அஸ்வினோட உண்மையான ஆர்வம் கேமிங் கிடையாது. அவனோட கோர் இன்ட்ரெஸ்ட் ஆர்டிஸ்டிக் அண்ட் கிரியேட்டிவ். அவனுக்கு டிசைனிங், அனிமேஷன் மேலதான் ஆர்வம் இருக்கு. கேமிங்கிறது அதை வெளிப்படுத்துற ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும்தான். இப்போ நீங்க அஸ்வின் கிட்ட மெதுவா சொல்லலாம், அஸ்வின், உனக்கு டிசைனிங்ல அவ்வளோ டேலண்ட் இருக்கு, நீ ஏன் ஒரு கேமரா மட்டும் இருக்கணும்? கேம் டிசைனர் ஆகலாம், இல்ல 3D அனிமேட்டர் ஆகலாம். அதுக்கு நீ பேச்சுலர் ஆஃப் டிசைன் அல்லது அனிமேஷன் கோர்ஸ்ல படிச்சா உலகத்திலேயே பெஸ்ட் கேமிங் கம்பெனில நீயே கேம் உருவாக்கலாமே. அஸ்வினுக்கு கண்ணு உறிஞ்சிரும். அப்படி ஒரு படிப்பு இருக்கா சார்னு ஆர்வமா கேட்பான். அப்பாவும், அப்பாடா, பையன் ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி படிக்க போறான்னு சந்தோஷப்படுவார். இதுதாங்க ஒரு மாஸ்டர் கோச்சோட வேலை. மாணவனோட வார்த்தைகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க அவனுக்கே தெரியாத கோர் இன்ட்ரெஸ்ட கேள்விகள் மூலமா வெளியே கொண்டு வர்றது. ஒரு மாஸ்டர் கோச் கத்துக்க வேண்டிய 2வது முக்கியமான ஸ்கில் சயின்டிபிக் அப்ரோச். ஒருத்தரோட முகத்தையோ அவங்க வாங்கின மார்க்கையோ வச்சு அவங்க எதிர்காலத்தை யூகிக்க கூடாது. இதை புரிஞ்சுக்க 2வது கேஸ் ஸ்டடி பார்ப்போம். ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு வர்றாங்க. +2 பயாலஜி குரூப்ல 95% மார்க் வாங்கியிருக்காங்க. அப்பா அம்மாவுக்கு பொண்ணை எப்படியாவது டாக்டர் ஆக்கிடணும்னு ஒரு வெறி. ஆனா ஸ்வேதா ரொம்ப சைலண்டா எதையும் வெளிக்காட்டாம உட்கார்ந்துருக்காங்க. உனக்கு டாக்டராக பிடிக்குமான்னு கேட்டா, தெரியல சார், அப்பா சொல்றாருன்னு மட்டும் மெதுவா சொல்றாங்க. ஒரு சாதாரண கவுன்சிலர் மார்க் ஷீட்டை பார்த்துட்டு 95% வாங்கியிருக்கமா, உனக்கு கண்டிப்பா சீட் கிடைக்கும், நீ டாக்டர் படின்னு சொல்லி அனுப்பிடுவாரு. ஆனா ஒரு மாஸ்டர் கோச் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர் மார்க்கை மட்டும் பார்க்க மாட்டார். ஸ்வேதாவோட மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க ஒரு சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் எடுப்பாரு. ரிசல்ட் வருது. அதுல 3 முக்கியமான விஷயங்கள் தெரியுது. 1, பர்சனாலிட்டி. ஸ்வேதா ஒரு எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரோவர்ட். புது ஆட்களை பார்த்தா அவங்களுக்கு பதற்றமாகுது. தனியா உட்கார்ந்து வேலை செய்யறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. 2, ஆப்டிடியூட். அவங்களுக்கு நியூமரிக்கல் அண்ட் ரீசனிங் பவர் உச்சகட்டத்தில் இருக்கு, ஆனா சோஷியல் ஸ்கில்ஸ் ரொம்ப கம்மி. 3வது இன்ட்ரெஸ்ட். அவங்களுக்கு இன்வெஸ்டிகேட்டிவ் ரொம்ப அதிகம், சோஷியல் ரொம்ப கம்மி. இப்போ இந்த டேட்டாவை வச்சு யோசிச்சு பாருங்க. ஒரு டாக்டருங்கிறது 24 மணி நேரமும் புது பேஷண்ட்ஸ் கூட பேசணும், அவங்க வலியை புரிஞ்சுக்கணும்,
எமர்ஜென்சில வேகமா செயல்படணும். இது ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் அண்ட் சோஷியல் ஆளுமைக்கான வேலை. ஸ்வேதா மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரோவர்ட்டை டாக்டர் ஆக்கினா என்ன ஆகும்? மார்க் நிறைய இருக்கிறதுனால படிச்சு பாஸ் பண்ணிடுவாங்க. ஆனா வேலைக்கு போன 2வது வருஷமே ஸ்ட்ரெஸ் தாங்காம டிப்ரெஷன்ல மாட்டிக்குவாங்க, பர்ன் அவுட் ஆகிடுவாங்க. இப்ப மாஸ்டர் கோச் டேட்டாவை அப்பா கிட்ட கட்டுறாரு. சார், பொண்ணோட மூளை லாஜிக் அண்ட் நம்பர்ஸ் அபாரமா வேலை செய்யுது. தனிமையில பெரிய பெரிய விஷயங்களை சால்வ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்ட்ல போகணும்னா பேஷண்ட்ஸை நேர்ல பாக்குற MBBS விட லேப்ல உட்காந்து ஆராய்ச்சி பண்ற ஜெனட்டிக்ஸ், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இல்லைன்னா ஹெல்த் கேர் டேட்டா சயின்டிஸ்ட் மாதிரி வேலைகள் கொடுத்தா வேர்ல்ட் லெவல்ல பெரிய சயின்டிஸ்டா வருவாங்க சார். அப்பாவுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸ்வேதா முகத்துல ஒரு பெரிய ரிலீஃப் தெரியும். ஆமா சார், எனக்கு ஆளுங்க கூட பேசுறதை விட கம்ப்யூட்டரும் டேட்டாவும் தான் சார் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு மார்க் ஷீட் சொல்லாத உண்மைய ஒரு சயின்டிபிக் டேட்டா சொல்லிடுச்சு பாத்தீங்களா? இதுதான் மல்டி டைமென்ஷனல் அப்ரோச். இப்போ நீங்க யோசிக்கலாம், சார் இந்த மாதிரி சயின்டிபிக் டேட்டாவை நான் எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னு. இதுக்கு தான் நம்ம ChooseMyCareer.in பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு மிகப்பெரிய டூலா இருக்கு. நீங்க ஏற்கனவே ஒரு சர்டிஃபைட் கரியர் கோச்சா இருக்கீங்களா? அப்படின்னா நீங்க நேரடியா நம்மளோட பார்ட்னர் போர்ட்டல்ல ஆன்போர்ட் ஆகிக்கலாம். உங்ககிட்ட வர்ற மாணவர்களுக்கு நாங்க உருவாக்கி இருக்கக்கூடிய சர்வதேச தரத்திலான சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட்டை நீங்க ஈஸியா கொடுக்க முடியும். அவங்களோட ஆர்வம், ஆளுமை, திறன்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு கிறிஸ்டல் கிளியரான ரிப்போர்ட்டை நீங்க அவங்களுக்கு வழங்கலாம். வெறும் யூகத்துல பேசுறதை விட ஒரு ஆணித்தரமான டேட்டாவோட நீங்க கவுன்சிலிங் பண்ணும்போது ஒரு கோச்சா உங்களோட மதிப்பு பல மடங்கு உயரும். நீங்க இன்னும் சர்டிஃபைட் கோச் ஆகலையா? கரியர் கோச் ஆகணும்னு ஆர்வமா இருக்கீங்களா? உங்களுக்காகவே இருக்கு நம்மளோட ChooseMyCareer சர்டிஃபைட் கரியர் கோச் ட்ரைனிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம். பிரத்யேகமான ட்ரைனிங்ல சேர்ந்து நீங்களும் ஒரு சர்டிஃபைட் மாஸ்டர் கோச்சா உருவெடுக்கலாம். இது பத்தின முழு விவரங்கள் மற்றும் போர்ட்டல் ஆக்சஸ் உங்களுக்கு வேணும்னா உடனே 8438360740 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு வழிகாட்ட காத்துக்கிட்டு இருக்கோம். சரி, மாஸ்டர் கோச் ஆகிறதுக்கான 3வது ரகசியம். சார், நான் 10 வருஷமா கவுன்சிலிங் பண்றேன்னு சொல்றதுல பெருமை இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உலகமா இப்போ இருக்கு. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, கிரீன் ஜாப்ஸ், கிக் எக்கானமின்னு உலகம் மின்னல் வேகத்துல மாறிட்டு இருக்கு. முன்னாடி எல்லாம் இன்ஜினியரிங், மெடிக்கல், ஆர்ட்ஸ்னு 3 ஆப்ஷன் தான். ஆனா இன்னைக்கு உலகத்துல 12,000க்கு மேலான வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கோச்சா இந்த புது புது கோர்ஸ்களை பத்தி உங்களுக்கு தெரியலன்னா ஒரு மாணவன் வந்து, சார் நான் UI UX டிசைன் பண்ணலாமா இல்ல ப்ராம்ப்ட் என்ஜினியர் ஆகலாம்னு கேட்கும்போது நம்ம முழிக்க கூடாது. அவ்வளவு படிப்புகளை நான் எங்க சார் போய் தேடி படிக்கிறதுன்னு நீங்க டென்ஷன் ஆக வேணாம். உங்களோட நேரத்தை மிச்சப்படுத்தவும் உங்களை எக்ஸ்பர்ட்டா மாத்தவும் நம்ம ChooseMyCareer.in தளத்திலேயே அப்டேட்டடான கரியர் லைப்ரரி மற்றும் காலேஜ் லைப்ரரி கொடுத்திருக்கோம். இதுல உலகத்துல இருக்கிற அத்தனை கரியர் கிளஸ்டர்ஸ் பத்தியும் ஆயிரக்கணக்கான காலேஜ் டீடைல்ஸ் பத்தியும் ரொம்ப ஆழமா ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கோம். எந்த ஃபீல்டுக்கு என்ன ஸ்கோப், எதிர்காலத்துல என்ன ஸ்கில்ஸ் தேவை, எந்த காலேஜ்ல என்ன கோர்ஸ் இருக்குன்னு நீங்க ஃப்ரீ டைம்ல நம்ம தளத்திலேயே ரொம்ப ஈஸியா படிச்சு அப்டேட் ஆயிக்கலாம். உங்க நாலேஜ் வளர வளர உங்க கோச்சிங்கோட பவரும் வளரும். நண்பர்களே, நான் திரும்பவும் சொல்றேன், கரியர் கோச்சுங்கிறது சும்மா 4 வார்த்தை அட்வைஸ் பண்ற வேலை கிடையாது. இது ஒரு மாபெரும் கலை. ஒரு மாணவனோட ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும் மாற்றி அமைக்கும் பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. மாணவர்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க, அவங்களுக்கு தீர்ப்புகளை சொல்லாதீங்க. சரியான கேள்விகளை கேட்டு அவங்களையே சிந்திக்க வைக்க. முகத்தையோ மார்க்கையும் நம்பாதீங்க, அறிவியலையும் டேட்டாவையும் நம்புங்க. உங்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த 4 விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாலே யூ ஆர் அ மாஸ்டர் கோச். உங்களை ஒரு ப்ரொஃபஷனல் கரியர் கோச்சா அப்கிரேட் செய்ய நினைச்சாலோ இல்ல நம்ம பார்ட்னர் போர்ட்டல் மற்றும் காலேஜ் கரியர் லைப்ரரி யூஸ் பண்ண நினைச்சாலோ தயங்காம 8438360740 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பயணத்தை தொடங்குங்க. உங்களை மெருகேற்ற தேவையான அத்தனை சப்போர்ட்டும் நாங்க தர்றோம். அடுத்த வீடியோல ஒரு கரியர் கோச் தன்னோட செஷன்ல கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய கோட் ஆஃப் கண்டக்ட் என்னென்ன, கோச்சிங் செஷன்ல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க போறோம். ஒரு கோச்சா உங்க கரியரை பாதுகாத்துக்க அது ரொம்ப முக்கியமான வீடியோ. அது வரைக்கும் தொடர்ந்து கத்துக்கோங்க. மாணவர்களோட லைஃப்ல வெளிச்சம் கொடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.